வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தமிழ் உரையை அலச போறோம். இது சமூகம், அரசியல், அடையாளம்னு ரொம்ப ஆழமான விஷயங்களை பத்தி பேசுது. ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு உரை இது. பாருங்க, இந்த ஒரே ஒரு வரி போதும் இந்த உரையோட வீரியம் என்னன்னு புரிஞ்சுக்க. இது சும்மா ஒரு ஆரம்பம்தான். ஆனா நம்ம பார்க்க போற விஷயம் எவ்வளவு சீரியஸானதுன்னு இந்த வரி நல்லாவே உணர்த்துது. சரி, முதல்ல இந்த உரை எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம சமூகத்துல சில சாபக்கேடுகள் இருக்குன்னு ஒரு லிஸ்டே போடுது. அது என்னன்னு பார்க்கலாம். அடங்கப்பா, இந்த லிஸ்ட பாருங்க. ஊழல் பண்ற நீதிபதிகளால சுரண்டப்படுறதே, பகுத்தழிவே இல்லாத சமூகத்துல பணத்துக்கு பின்னாடி ஓடுறது, மதவெறியர்கள் கையில அதிகாரம் போறது, இப்படி ஒன்னொன்னும் ரொம்ப கனமான விஷயங்கள். மொழி உரிமை இல்லாத நுகர்வோர் அடிமைத்தனம், அப்புறம் மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத அதிகாரம். பாத்தீங்கன்னா சட்டம், பொருளாதாரம், அரசியல்னு எல்லாத்தையுமே இதை கேள்வி கேக்குது. இதுல இன்னொரு ஆழமான விஷயத்தையும் இந்த உரை சொல்லுது. அது என்னன்னா, சுயமரியாதை இல்லாத வீண் பெருமை. இதுவும் ஒரு சாபக்கேடுதான் அப்படின்னு சொல்லுது. அப்போ பாருங்க, இந்த விமர்சனம் வெறும் சமூக அமைப்புகளை பத்தி மட்டும் இல்ல, நம்மளோட தனிப்பட்ட குணத்தை பத்தியும் பேசுது. இதுதான் அதோட தத்துவார்த்த ஆழமே. ஓகே, அடுத்த பகுதிக்கு போலாம். இங்க தான் இந்த உரை நேரடியா ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தை எடுத்து வச்சு விமர்சனம் பண்ணுது. அந்த சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், இப்படி எல்லாமே ஒன்றாக இருக்கணும்னு சொல்லுது. இந்த ஒரே ஒரே என்கிற முழக்கங்களை தான் இந்த உரை கேள்விக்குட்படுத்துது. இங்கே தான் இந்த உரையோட முக்கியமான வாதமே வருது. ஒரு பக்கம் முழக்கம் என்ன சொல்லுது, இன்னொரு பக்கம் நிஜம் என்னவா இருக்குன்னு பாருங்க. ஒரே மதிப்புன்னு சொன்னா இங்க பல வர்க்க பேதம் இருக்கு. ஒரே மொழின்னு சொன்னா அந்த மொழியே தெரியாத எத்தனையோ பேர் அடிமைகளா இருக்காங்களே. ஒரே நாடுன்னு சொன்னா இங்க எவ்வளவோ ஒடுக்குமுறைகளும் சுரண்டல்களும் இருக்கு. இப்படி முழக்கத்துக்கும் யதார்த்தத்துக்கும் இருக்கிற பெரிய இடைவெளிய இது சுட்டிக்காட்டுது. அப்போ இந்த உரை ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. எல்லாம் சரி, ஆனா பன்மையும் பகுத்தறிவும் எங்க போச்சு? நீங்க எல்லாத்தையும் ஒன்னாக்கணும்னு நினைக்கும்போது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் என்ன மதிப்பு இருக்கு? இதுதான் அடிப்படை கேள்வி. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இவ்ளோ விமர்சனம் பண்ணுது, அப்போ அது எதை ஆதரிக்குது? அந்த தத்துவார்த்த அடித்தளம் என்ன? அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். அது முன்வைக்கிற முக்கியமான ஒரு விஷயம் பகுத்தறிவு. இந்த உரைப்படி பகுத்தறிவுனா என்ன? அது பெரியார் சொன்ன மதம் கடந்த மனிதநேயம். அதேபோல மூடநம்பிக்கையை ஒழிக்கும் ஒரு மாமருந்து. சோ இது வெறும் லாஜிக் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஒரு மனிதாபிமான பார்வை. அடுத்து மொழி. மொழிய பத்தி என்ன ஒரு அழகான வரி பாருங்க. நோக்கமற்ற தனிமையில் நோக்கம் உருவாவதே தமிழ்மொழி. அப்ப மொழிங்கிறது சும்மா பேசுறதுக்கு மட்டுமில்ல, அது நம்ம அடையாளத்தை, நம்ம நோக்கத்தையும் உருவாக்குற ஒரு சக்தியா இருக்குன்னு இந்த உரை சொல்லுது. அப்போ பகுத்தறிவும் மொழியும் சேரும்போது என்ன கிடைக்குது? சுயமரியாதை. அந்த சுயமரியாதை எப்படி வெளிப்படுது? வீதி சென்று சொல்வேன், நான் ஒரு தமிழன் என்று. இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு பிரகடனம். தன் அடையாளத்தை தைரியமா, பெருமையா சொல்ற ஒரு நிலை. இந்த கருத்துக்களுக்கு ஒரு வரலாற்று பின்னணியையும் இந்த உரை கொடுக்குது. ரெண்டு முக்கியமான ஆளுமைகளை குறிப்பிடுது. வீரத்துக்கு வேலுநாச்சியார், பகுத்தறிவுக்கு பெரியார். இந்த ரெண்டு தான் இதுக்கு ஆதாரம்னு சொல்லுது. சரி, நாம இப்போ இந்த உரையின் முடிவுக்கு வரோம். கடைசியா நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய, ஒரு தேர்வை இந்த உரை வைக்குது. அந்த தேர்வு என்ன? ஒரு தேசத்தை நாம எப்படி பார்க்க போறோம்? ரெண்டு பார்வைகள் இருக்கு. ஒன்னு கலாச்சார தேசியம், இன்னொன்னு திராவிடம் சொன்ன பகுத்தறிவு. இந்த ரெண்டுல எது? கடைசியா இந்த உரை நம்மகிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். ஒரு நாடு என்பது கலாச்சார தேசியத்தால் வரையறுக்கப்படணுமா, இல்ல திராவிடம் சொன்ன பகுத்தறிவால் வரையறுக்கப்படணுமா? இந்த கேள்விக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தரோட சிந்தனையிலையும் தான் இருக்கு.